கல்லரஞ்சு பன்னீரஞ்சு சோடாறு செஞ்சிருநாள் ரசனாவோட சேர்த்து 145. 45 தான் இருக்கு. காலையிலேயே உங்க தம்பி வந்து சோடா கணக்குல எழுத சொல்லி 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டாப்ல. அதுக்கு 1 ரூபாய்க்கா கொய்யா கமட்டாய். இந்த பழத்துக்கு காசு எடுத்துட்டு பாக்கி பணம் கொடுங்கண்ணே. எதுலப்பா? சோடா காசுல நீ தாப்பா எனக்கு 10 ரூபா கொடுக்கணும். இன்னும் எத்தனை பேருப்பா வந்து காசு கேப்பீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையாப்பா? சின்ன வாங்கிட்டாப்பா போப்பா. காலையில வந்துட்டாங்க. நல்லா தொழில் பண்றீங்க. அண்ணன் சரக்கு போடுறதும் தம்பி வசூல் பண்றமா. நடக்கட்டும் நடக்கட்டும். மாடு ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். கல்லாட்ட ஆடாதீங்கடா. நீங்களாம் உனக்கு ஒரு கூட்டாளி உருப்படாதவன பண்றது பண்ணிட்டு நிக்கிறத பாரு. டேய் எங்கடா என் காசு? ஏன் கலர் போட எங்களுக்கு காசு வசூல் பண்ண தெரியாதா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சவனும். போனேன் 300 ரூபாய் ஒரு கலெக்ஷன் சண்டை போட வந்துட்டேன். 300 ரூபாய் பெரிய காசுல தான்ப்பா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தெரியும். எத்தனை நாளைக்கு அப்படி தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன் பாக்குறேன்டா. ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. அங்கிட்ட எங்கிட்ட லட்சம் கோடின்னு பொருளுது பாரு. 4 ஓட்ட பாட்டில் ஒரு டப்பா வண்டி வச்சுட்டு அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு. ஐ எம் +2 குவாலிஃபைட் மேன். ஒரு IAS ஒரு IPS அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் அவன் எய்ம் பண்றன பார்த்து. நீங்க பிரதம மந்திரி கூட அவங்க அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. முதல்ல என் காசு எடுத்து விடா. அப்படி டப்புன்னுலாம் கேட்க கூடாது. தம்பிக்கு அண்ணன் தானே செய்யணும். இதே நான் உனக்கு அண்ணனா பிறந்திருந்தேன்னு வை, இந்நேரம் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சு சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டி கொடுத்து அழகு பாத்துருப்பேன். யோசிச்சு பார் உன் முகரைய கோட்டு சூட்டெல்லாம் போட்டு. சும்மா நீ என்னடா 100-200 தினம் தம்பியை போட்டு அசிங்கப்பட்டு இருக்க. ரொம்ப தானே பண்ற நீ. வா வா சோனம் கபூரின் உடல்நிலையில் இந்த மாட்டை பிடிச்சி செத்த வயக்காட்டுல கட்டி போடுறா. நம்ம என்ன போய் இந்த வேலை செய்ய சொல்ற? நானே தொட பொத்தல் ஆயிட்டு உட்காந்துருக்கேன். இல்லாட்டி அப்படியே பண்ணிடுவோம் பாரு. பால் கறந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? பூஸ்ட் போட்டு கொடுமா. இப்ப போட்டு கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. நேரத்துக்கு சாப்பிட முடியுதா இந்த வீட்டுல? குடுமா லாய்க்கல. எது மாடுனே வித்தியாசம் தெரியல பிரதர். வந்து வச்சுக்கோ. யோ உன் வீட்டுக்கு எனக்கு தண்ணி வந்திருக்கா? ஐயோ தாத்தா என் கல்யாணத்தை பார்த்துட்டு சாவல் சொன்னாரு. எப்படி அநியாயமா செத்து போயிட்டு இருக்க. போஸ்மனை பார்த்தா தந்தி தான் ஞாபகம் வருமா? தந்தி நிறுத்தி 1 வருஷம் ஆச்சு. ஆளை பாரு. இந்தா இதே காலேஜ் அட்மிஷன் கார்டு உன் தம்பிக்கு. காலேஜ் அட்மிஷனா? இப்ப இந்த துறைக்கு இது ஒண்ணுதான் குறைச்ச. எப்ப மாமா வர? எங்க என்னைய பொண்ணு கேக்குதான். வேற எங்க? நீ போ, பின்னாடியே வர்றேன். ஐயோ டக்குன்னு வந்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. நான் போய் புடவை மாத்திட்டு வரேன். பெரிய விரும்பாண்டி அனலட்சுமி அப்படியே வந்து உன்னை பொண்ணு பாத்துட்டாலும் சமட்ட மூச்சி. பொண்ணு பாக்குறான் இல்லையா? பொங்கல் சாப்பிட்டு வந்துடுறான். வாங்க தம்பி சாப்பிட உட்காருங்க. சாப்பிடுங்க. போ சொல்லுமா. இருந்தால கையில காசு எல்லாம் ஒண்ணு இல்ல. காலங்காத்தால கமிஷனுக்கு வந்து உட்காந்துட்டு மெதுவா பேசுறோம். தம்பி கேட்டுச்சு. இந்த பையில 10 பொண்ணு இருக்கு. இன்னைக்கே பொண்ணு பார்க்க போறோம். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அதுக்கு நான் பொறுப்பு. அடுத்த வருஷம் இந்நேரம் இந்த வீட்டுல ஒரு குழந்தை தவழணும். அதுக்கு நீங்க பொறுப்பு. தொண்ணூத்தல சித்தப்பு இதுவாது ஓகேமா? வாய்ப்பே இல்ல. எப்படி 100 தாண்டி வாம்பாரு. தம்பி பொண்ணு வந்துருச்சு. அடவா ஏதாச்சும் கேட்கணும். அடைய வாயிலிருந்துடுறா. என்னங்க பையனை கூப்பிடுங்க. சித்தப்பு அம்மா கூப்பிடுறா. பொண்ணு பிடிச்சிருக்கா? ஹலோ சொல்லுங்க. மோனே நான் சொல்லல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு. சரிங்க ரொம்ப சந்தோஷங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி இன்ஜினியர் மாப்பிள்ள வந்து பாத்துட்டு போனாங்க. அவங்க தான் இப்ப போன்ல. இவ்வளவு நாளா எந்த தகவலும் சொல்லல. இப்ப திடீர்னு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதனால எங்களை ஒன்றும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். போயிட்டு வாங்க. எதுக்கு உங்க பொண்ணுகிட்ட யார பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல?
சோடா கம்பெனியா இன்ஜினியர் மாப்பிள்ள என்ன என் மகன் என்னத்த சொல்லும்? என்னம்மா இன்ஜினியர் தானே? இல்லைங்க என் பையனாட்டு ஒரு நல்ல பையன். எல்லாரும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துடணும். 98. தெருவுல ஒரு பணம் விழுந்துட்டு இன்னைக்கு சகுனம் சரியில்லை, நீ வேற இடத்த பாத்துக்க. என்ன மன்னிச்சிருக்க தம்பி, அவன் எவனையோ இழுத்துட்டு ஓடி போயிட்டான் தம்பி. எங்க போய் சொல்லுவேன்? பொண்ணு பார்க்க வர்றேன் ஓடி போடு. உங்க பொண்ணாங்க? இல்லைங்க என் பொண்டாட்டிங்க. இந்தியா தோத்துருச்சுங்க, எல்லாம் மேட்ச் பிச்சிங். நீங்க வேற இடம் பாருங்க. ஏங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? இவனால இந்தியா ஜெயிச்சுட்டு தானே இருந்துச்சு, ஏன் இப்போ ஒன்னே தோத்துச்சு? எல்லாம் இவனால தான். நடு வீட்டுல கொண்டு கூட கொட்டு வெடி. சொல்றேன் அப்புறம் ஏன் தேவையில்லாம கத்துறீங்க? விளக்கமாறு பிஞ்சு போயிடும். இப்பதான் சண்டை சூடு பிடிச்சிருக்கு. போமா உள்ள. ஏதாச்சு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, சண்டையை சடக்குன்னு முடிச்சு விட்ட நீ வாட்டுக்கா. டேய், நான் தான் முதல்ல பார்த்தேன். என்னத்தா? டேய் நடிக்காதடா, அவ உனக்கு அண்ணிடா. நீ பாக்குற பொண்ணெல்லாம் எனக்கு அண்ணினா நான் சாமியார் தான் ஆகணும். இது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்லாம தான் இருந்துச்சு. ஓகே, உன்னால முடிஞ்சா நீ கரெக்ட் பண்ணிக்கோ. என்கிட்டே சவாலா? பாக்கலாம்டா. பாக்கலாம் பாக்கலாம். போ போடா போடாமல. டேய் சட்டை என்னது? வாங்கின காசு என்னது? டேய் குல்லா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. டேய் சாரிங்க. இல்ல எங்க அம்மா சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். இல்லங்க, நாங்க தான் தெரியாம உங்க வீட்டு வாசல்ல ஐயோ, குப்பையை கொட்டி- என்னங்க உங்க வீட்டு வாசல் எங்க வீட்டு வாசல்னு பிரிச்சு பேசிக்கிட்டு. இந்த குப்பையை பார்த்த உடனே தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அரசாங்கம் இந்தியாவை சுத்தமா வச்சிருக்க சொல்லுது. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்தியால இருக்கிற குப்பையை எடுத்து இந்தியாலே தான் கொட்டுறாங்க. அப்புறம் எப்படிங்க இந்தியா சுத்தமாகும்? இல்ல அதுக்குன்னு நம்ம பாகிஸ்தான்ல எடுத்துட்டு போய் கொட்ட முடியும். நீங்க ரொம்ப அழகா இருக்கு. கோலம் போட்டுக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். அது எங்க அம்மா போட்டது. பியூட்டிஃபுல். எங்க அம்மாக்கு இப்படி எல்லாம் கோலம் போட தெரியாது. நான் என்ன பத்தி சொல்லவே இல்லையே. சூர்யா மை நேம், கே மை இனிஷியல். நான் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பாரில இருந்தெல்லாம் நிறைய வேலை வந்துச்சு. ஆனா இந்த ஊரை விட்டு பெரிய மனசு இல்லாம அப்பாவோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. வாட் யுவர் நேம் அண்ட் யுவர் டீடைல்ஸ்? வந்து பாருமா என்ன. எனிதிங் நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம்.